ஞாபகப்படுத்துது. உலகத்தில் குரான் ஒரு ஆயத்து கொடுத்துருக்கான். இந்த ஆயத்து வந்தால் நபிமார்கள், அதாவது அபூபக்கர் நாயம் அழுவார். ரொம்ப ஃபேமஸான ஆயத்து தான். ரொம்ப நல்லா என்ன சொல்லி காமிக்கிறான், உங்களுக்கு உங்களுடைய உயிருக்கும் உங்களுடைய உடைமைக்கும் பகரமாக உங்களுடைய உயிருக்கு பகரமாக சொர்க்கத்தையும் உங்களுக்கு நான் கிரயம் செய்து தந்தேன். உங்களுடைய உயிரையும் உடமையும் வாங்கிட்டு அதுக்கு பதிலாக சொர்க்கத்தையும் உங்களுக்கு நான் கிரயம் செய்து தந்தேன். சொர்க்கத்தை கொடுத்துட்டாங்க. நாளா நாய் தினம் ஆயிட்டு நான் வரல படிச்சு நான் அனுப்புங்க, எழுதி அனுப்புங்க. இந்த ஆயத்தை பார்த்து நான் அழுகிறார். உங்களுடைய உயிருக்கு உடமைக்கு பகரமாக நானும் சொர்க்கத்தை கொடுத்துட்டேன், அதிலே வாங்கிட்டேன், அது மேலே சொர்க்கம் கொடுத்துட்டேன், நல்லா சொல்கிறாங்க என்று அழுதார்கள். ரொம்ப சாதவர்கள் கேட்டாங்க, அவங்க நல்ல அழகான ஆயத்தானே, சந்தோஷப்படக்கூடிய ஆயத்தா, தெரிஞ்சு அழுவுறீங்கன்னு கேட்டான். என்ன சொன்னாங்கல்ல, என்ன சொல்ல அல்லாத்தால உங்களோட உயிரின் உடமைக்கு பகரமாக நான் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த உயிரும் உடம்பை அவனுக்கு தான் சொந்தமானது அவன் எப்படி வாங்கிக்க முடியும்? நம்ம தான் ஆக்கிட்டதுனால தான் வாங்கிக்கிறோன்னு சொல்லலாம். நம்ம தான் ஆக்கிக்கிட்டோம் இல்லையா, அதனால தான் அல்லாத பகரமாக உங்களுக்கு சொர்க்கம் தரேன்னு சொல்லலாம். என்ன அதுதான் என்ன வழங்குதுல, உயிரையும் உடமையும் நம்ம தான் ஆக்கிட்டதுனால தானே அல்லாததுக்கு பகரமாக உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துறேன்னு சொல்லலாம். அவனவே அவன் சொல்லணும். அதுக்கு உதாரணம் சொல்லிக்காங்கிறாங்க, அதில் நம்ம தான் ஆக்கிக்கிட்டோம், அவனுடைய பொருளை நம்ம பொருளோட ஆக்கிட்டதுனால அல்லாதால அப்படியே நமக்கு வாசகத்தை சொல்லலாம்னு சொல்லி காமிச்சால்தான். அதே மாதிரி தான் அடிக்கடி ஞாபகப்படுத்துறது, எனக்கு நானே ஞாபகப்படுத்துறது. அலமதுல்லாஹ் ஆலமீன், அதாவது செய்யுங்க, அஞ்சு உள்ளாடியான ஆயிடுங்க, அதாவது சௌகர் செய்யுங்க இந்த அல்லாஹ் தன்னை பற்றி அதிகமாக சொல்லி அடியார்களை ஊக்கப்படுத்தான். ஏன் அப்படி செய்யணுமா? ஏன் சொல்லிகிட்டே இருக்கான், சுகர் செய்யுங்க, சௌகர் செய்யுங்க, அல்லாவுக்கு முற்றிலும் அடியானா இருங்க என்று அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன் சொல்கிறான்? அறவே மறந்துட்டோம். நாமவே இருந்து நாம நியமத்துகளை அல்லா நம்ம தான் ஆக்கிக்கிட்டதுனால அல்லாஹ்வுத்தாலா ஞாபகப்படுத்திட்டு இருக்கான். ஞாபகப்படுத்தி நம்ம அல்லா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசகங்கள் தான் குர்ஆன் முழுக்க இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் 7 ஆயத்துடைய பூரா வழக்கம் தான் குர்ஆன். 7 ஆயத்துடைய வழக்கம் குர்ஆன் தான் குர்ஆன். ரொம்ப அல்லாஹ்வுத்தாலா நான் தன்னை நேசிக்கும்படியாக நான் சொல்வதை செய்வதை கொண்டு அல்லாஹ்வுத்தாலாவுடைய நேசம் நம்ம கிடைக்கிறதுக்காக அல்லா செய்யலாம். என் கொஞ்சம் துணிபோல் வந்தாக பத்தியோன்னு எழுதுடா நபி முஹம்மது சொல்லுங்க, யார் உங்களை நேசிக்கிறாரோ அவரை நான் நேசிக்கிறேன். அப்ப நேசம் தான் அல்லாஹ்வுத்தாலா விரும்புகிறோம். அடியார்கள் வந்து விரும்புவதுன்னா நேசம், பிரியம், காதல், அன்பு எல்லாமே அல்லாஹ்வுத்தாலா நம்ம எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கறனால அவன் வேற நம்ம வேற எந்த நிலையா வருது இல்லையா? அவனதான் நம்ம தான் ஆக்கிக்கிட்டோம். நல்லா யார்கள் ஆமன்னு சொல்லலாம், யார்கள் முஸ்லீம்னு சொல்லலாம். இதற்குரிய நோக்கம் என்ன? நல்லா ஞாபகப்படுத்திட்டே இருக்கோம். அதான் முக்கியம். அதனால தான் எல்லாம் சொல்லுறாங்க. நிறைய ஆயத்துகள், அழகான ஆயத்து. போனவரங்களும் ஒரு அதுக்கு ஆயத்து சொல்லுறாங்க. சொன்னார்ல, நீ வந்தீங்கல்ல, என்ன ஆயத்து நான் எழுத வாழ்க்கைக்கு அல்லாஹ்வுடைய இபாதத்தை, அல்லாஹ் வழிபடக்கூடிய இபாதத்தை, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய இபாதத்தை அல்லாஹ் ஒரு வியாபாரமாக உதாரணம் வியாபாரமா உங்களுக்கு அழகான வியாபாரம் ஒன்று சொல்லித்தரோம். அந்த வியாபாரத்துக்கு நஷ்டமே கிடையாது. வியாபாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்தால் நஷ்டம் என்பதே கிடையாது. என்ன வியாபாரம்? அதை சொல்லிட்டாங்க குர்ஆன்ல. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் விருப்பமான வாழ்க்கையை வாழ்வதை கொண்டு மன்னன் சாலிகன் மென்தக்கரின் அவுண்டா வகுவா முழுமினும் ஹயாத்தன் அழகான வாழ்க்கை, விரிவான வாழ்க்கை. அது உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் முற்றிலும் வழிபட்டு அவனை நேசியுங்கள். அது கொண்டு உங்களுக்கு வியாபாரம் நஷ்டமே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை பார்க்கும்போது நம்ம அல்லாஹ் கொடுத்த நியமத்தை நம்ம தான் ஆக்கிட்டதுனால தான் அல்லாஹ்வுத்தாலா இப்படிலாம் சொல்லி அல்லாஹ் பக்கம் திருப்பக்கூடிய அந்த உள்ளாகிட்டார். இப்போ சேகப்பதி அழகாக அளவுகள் உயிரை படுத்தணும். அப்போ தான் கல்வூரில் அந்த ஈமானுடைய உயிர்கள் தெரியும். அதிகத்து வாங்கணும்ல, ஏன்பா நம்ம பயிட்டு வாங்கணும்,
நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்குது. வழங்காவிட்டால் மறதியில் ஒன்று இருக்குது, கேட்டிருக்கோம், உற்சாகமாக இருக்கும். அதனால் நம்ம பயிற்சியான பெரிய பாக்கியம் தான் நினைப்போம். அவர் துணியோட ஈடுபாடுகள் ஏற்படும் அது மறந்துப்படும். மறதியான தான் அவங்க படுத்திருக்கா எல்லாம் சொல்கிறோம். அப்போ நல்ல நிலையை நம்ம சதாவும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். புராண ஓதுங்க, விதிர் செய்யுங்க, கலவாத்து ஓதுங்க, இசுபா செய்யுங்க சொல்லுங்கல்ல, அடிக்கடி ஞாபகப்படுத்துவதை கொண்டு நம்ம கல்வெல்லாம் அது ஆணித்தரமாக உட்காரும். அப்போ கல்வியில் சந்தேகங்கள் என்பது வராது. சந்தேகத்துக்கு முக்கியமான காரணம் நம்ம ஈடுபாடுகள் ரொம்ப குறையும். அதனால கேள்விகள் நிறைய வரும். கேள்வி வர்றது ரொம்ப நல்லது. கேள்வி வந்தால் தான் நம்ம தெளிவு கிடைக்கும். தெளிவற்ற நிலைமையில் இருந்து சொன்னால் கல்வியில் குழப்பங்கிட்டே இருக்கும். எந்த ஒன்றை பற்றி நமக்கு தெரியாதோ அதை பற்றி பயம் வரும். இந்த பயம் எப்போ போகும்? இந்த பயம் கிட்டே பயப்படும். அதே மாதிரி அல்லா யார், அல்லா ரசூல் யார், ஷேக் யார், நாம் யார், இதற்காக அல்லா நம்ம கொண்டு வந்தான். நம்ம கொண்டு அந்த நோக்கம் என்ன, பயத்தோட நோக்கம் என்ன, பயத்தை கொண்டு அடையக்கூடிய பாக்கி, இதெல்லாம் விளைஞ்சிட்டா நமக்கு ஈடுபாடுகள் அதிகமாக அல்லா ரசூல் பக்கம் போகும். அது ஈடுபாடு குறைவாக முக்கியமான காரணம் விளக்க குறைவு, பலகீனமாக இருக்கிறது தான் அர்த்தம். அப்போ சொல்லி கண்டிருப்பார். நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய சிறுமை செய்யக்கூடிய விஷயத்தில் நம்ம ஏற்படக்கூடிய உடலில் ஏற்படக்கூடிய உபாதைகள் சிறுமை செய்ய ஞாபகப்படுத்தி இருக்கு பாக்கி. அதுபோல் நம்ம கல்வியில் சந்தோஷம் ஏற்படும். சிறுமத்தினால நம்ம உடம்புக்கு வலி வந்துச்சு, சிறுமத்தினால நமக்கு கையை வலிகள் வந்துச்சு, ரத்தம் வந்துச்சு, முதுகு ஒழிச்சிச்சு. இன்பம் சொல்வது ஒரு இன்பம் தான். எந்த அளவுக்கு இன்பம்? எல்லாவால் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய எல்லா விதமான இடையூறுகளாக இருந்தாலும் அது இடையூறுகளாக நினைக்கிறதுனால தான் நமக்கு அந்த கஷ்டம் வருது. இடையூறுகளுக்கு பதிலாக இன்பமாக நினைக்க, இன்பமாக நினைப்பது என்பது ஒரு வகையில் நமக்கு அணிவைத்தலாம். எல்லாம் செய்யலாம், நமக்கு எல்லாரும் காய்ச்சி போயிடும் என்று. அதை தாண்டி ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? ஆனால் இல்லை, பக்காவு இல்லை, எல்லா விஷயத்தையும் செய்யுது. எல்லாம் கொண்டு நான் மூச்சுதான் இருக்கிறேன், என்னை வளர்க்கக்கூடிய பாக்கியம் சொன்னால் இதுக்காக உயிர் வாங்குது. இது சாபாக்களோட வாழ்க்கையில இந்த மாதிரியே பார்த்தோம். அவளியாக்கள், நாதாக்கள், மகங்கள் எல்லாமே அப்படித்தான் வாழ்த்தோம், வாழ்ந்து காமிச்சிருக்கான். எல்லா விதமான இடையூறுகளையும் விட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட்டார். இடையூறுகளை எழுதுறதாவே நினைக்கல. அவங்க தான் நினைச்சாங்க கைதிகை வசதியும் நல்லாயிட்டான். ரெண்டுமே அல்ல உள்ள புறத்துலேருந்து தான் நமக்கு கிடைக்குது. அவன் தான் செய்கிறான் என்று அந்த ஈமானை பொருட்படுத்தி கொண்டே இருந்தார்கள். கல்வெள்ளவர்கள் தான் ஆட்சிப்பாங்க. அவங்களுடைய சிந்தனை போல எப்படி இருந்துச்சு? அல்லாவுக்கு முற்றிலும் நாம் அடிமையாக இருக்கணும், அல்லாஹ் முற்றிலும் நாம் அடிபணிஞ்சு நடக்கணும், அல்லாஹ் சொன்னதை செய்யணும், வானாங்கதை விட்டுறணும் என்பதாக விளங்குவதை கொண்டு தான் அவங்க வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை என்று வழங்கணும். நமக்கு எப்படி ஆயிடுச்சு? நம்ம எல்லாமே செய்கிறோம், அல்லாஹ் கொண்டு தான் செய்கிறோம், அல்லாஹ்வுடைய நியமத்தை கொண்டு தான் செய்கிறோம். அவன் ஹயாத்தி இல்மு தான் தெரியுது நமக்கு. அதனாலும் செய்யும்போது நம்ம என்ன செய்கிறோம்? நானே செய்கிறோம். அது மறந்து போயிடும். அந்த மறந்து போனதையும் ஞாபகப்படுத்தக்கூடிய தான் செய்யமார்கள் சொல்லிக்கிட்டே இருக்கான். நீயாக இல்லைப்பா, நீ தான் நான் தான் நீ, நானா இருப்பது நீ தான், நீயா இருப்பது நீ தான். அந்த உணர்வை உண்டாக்கக்கூடிய பாடம் தான் தரிக்கக்கூடிய பாடம். இது எல்லாம் நமக்கு பெரிய கஷ்டம் கேட்டுச்சோன்னா நான் சொல்லலாம். நப்சு என்ன சொல்லும்? நான் சம்பாதிச்சேன், நான் உள்கட்டினேன், நான் படித்தேன், நான் அறிவாளியாக இருக்கேன், நான் உதவி செய்கிறேன். இதே தன்னிலையில் இருக்கிற நானே நான் சொந்தப்படுத்தியவான். அதுக்கு தான் நல்லா சொல்லி காமிக்கிறான். உள்ளது என்னது ஆகிடுறதுனால நல்லா சொல்லி காமிக்கிறான். ரூஹுக்கும் நப்சுக்கும் உடம்புக்கு பகரமாகன்னு சொல்கிறான். அவ்வளோதானே, அவன் சொல்லணும். அவன் சொல்லி காமிக்க அவசியம் இல்லை. அப்போ அவனதான் நம்ம தான் ஆக்கிடுறதுனால அல்லாஹ் தஆலா வேலையை கொடுத்துட்டீங்கல்ல என்றார்களா? அவங்களுடைய ஈமான் அந்த அளவுக்கு உயர்வு. அதே ஏற்பட்டக்கூடிய தலைவலியை கூட அல்லாஹ் சொல்லு, எல்லாரும் தலைவலியை நீக்கி எல்லாம் கூட கேட்கலாம். என்ன வழங்கினாங்க? கைதிகே சதிகே நடந்தாயிட்டா, ரெண்டுமே அவனையே நிகழ்ச்சி என்ற ஈமான்ல பரிபூர்ணமாக இருக்கார். அதே மாதிரி நான் சஹாபா வாழ்க்கையில் பார்த்து சொன்னான், எவ்வளவு அர்ப்பணங்கள், அவ்வளவு உயிர் தியாகங்கள். ஈமான் சொன்னாலும் ஈமான் வந்து ஒரு ஈமான், நம்மளாம் ஈமான் கொண்டா இருக்கிறோம். ஈமான் பிறந்து நம்ம ஈமான் லாரியாக காய்ச்சி அடிக்கிறோம், அவ்வளோதான். ஈமானுக்கு தனிப்பாடம். ஈமானை வழங்கணும், ஈமான் என்ன வழங்கணும். பெரியத்துடைய ஈமான் என்ன, பெரியத்துடைய ஈமான் என்ன, பிடிக்கத்துடைய ஈமான் என்ன, மகிழ்ச்சியுடைய ஈமான் என்ன, பெரியத்துடைய தொகுதி என்ன, அதிகத்துடைய தொகுதி என்ன, அதிகத்து தொகுதி என்ன,
மாரிப தௌஹீத் எல்லாம் இதெல்லாம் விளங்கணும்ல. விளங்கினால்தான் ஈமான் நமக்கு இன்னும் இஸ்திகாமத்தான ஒரு ஈமான். நம்ம என்ன ஈமான் வாங்கியிருக்க பொதுவான பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்க, முஸ்லிமா இருக்கணும், அது ஈமான் வழங்கிட்டான். ஈமான் கொண்டவர்கள் யாழ்களில் ஆமனும் ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் சொல்றாங்க. அந்த ஈமான் இது அல்ல. யாழ்களில் முஸ்லீமன் யாழ்கள் முஸ்லீமன் வருகிற ஆயிட்டு முஸ்லீமா இருக்கிறோம், அவ்வளவுதான். பாப்பாமா முஸ்லீமன் அப்புறம் முஸ்லீமா இருக்கும். ஈமான் என்பது வேறு. ஈமானுக்கு முக்கியமான 3 ஷரத்து அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா? முஸ்லீமா இருக்கணும், மூமினா இருக்கணும், மூசினா இருக்கணும். அந்த 3 சேர்ந்ததான் அந்த ஈமானுடைய பாடத்தான் வாங்க சொல்லலாம். அந்த ஈமான் தான் நமக்கு இஸ்திகாமத்தை உண்டாகும். அந்த ஈமான் தான் நம்ம கல்வியை உறுதியை உண்டாகும். அந்த ஈமான் தான் அமைதியை உண்டாக்கும். அந்த ஈமான் தான் நமக்கு பாக்கியங்களை உண்டாக்கும், இன்பத்தை உண்டாக்கும், உயிரை உண்டாக்கும். எல்லாமே அந்த ஈமான். எந்த ஈமான்? சரியத்துடைய ஈமான்ல என்ன? சரியத்துடைய தௌஹீத் என்ன? சரிய தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் லா மஅபூத இல்லல்லாஹ். அதான் சரியத்துடைய தௌஹீத். அவனை தவிர யாரும் வணங்குவதற்கு லாயக்கு. சரியத்துடைய தௌஹீத். சரியத்துடைய தௌஹீத் என்ன? அது மக்சூது இல்லைதா? லா இலாஹ இல்லல்லாஹ் வழங்கணுமா இல்லையா? அதே மாதிரி ஈமானுடைய பாடங்கள் வழங்க நம் கல்விகளில் ஆணித்தரமான நிலை ஏற்படும். எதை கொண்டு? அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற அந்த நிலை நமக்கு ஏற்படும். அதுக்கு வந்து பாடுபடும். அதான் அல்லாஹ் எப்படி அந்தஸ்து நடக்கக்கூடிய பாடம். அது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்போ சாதாரணமாக இரவுல தூங்குறோம், காலையில் எந்திரிக்கிறோம், அது படுப்போம். எந்திரிக்கும் போது திக்ரோடு எந்திரிக்கிறோமா? இல்லையே. துனியாவோட துனியாவோட அன்றைய நிகழ்ச்சிகள், அன்றைக்கு என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கு, அதை என்ன சொல்றதோ எந்திரிக்கும். ராஜ்நாள் திக்ரு செஞ்சு படுத்துதான் சொல்றோமே, எங்க திக்ரு செஞ்சோம்? கொஞ்ச நேரம் சில வினாளிகள் செஞ்சிருக்கோம். உள்ள கடவுள் நான் மறுநாளைக்குள்ள எல்லா ப்ரோக்ராம் பக்கம் போயிடும். அப்படிதான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு பொது போனால் எண்ணங்களுடைய அடிப்படை அது சண்டை எண்ணங்கள், நாளையுடைய எண்ணங்கள், இதை தான் மூழ்கி கிடக்கணும். எல்லாரும் யோசனை பண்ணி பார்த்தா வெக்கமாக தான் இருக்கு. அதுலேருந்து வெக்கப்பட்டு ஒன்று ஆக மாட்டேங்க. வெக்கப்பட்டு ரோசப்பட்டு இதை செஞ்சா என்ன ஆகுது? திருமணம் அல்ல பக்கம் போகுதா? இல்லையே. திருமணம் நேற்றைய சிந்தனைகள் நாளைக்கு இதெல்லாம் இருக்கு. நானே பல செஞ்சு பார்த்தேன், பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, எது செய்தாலும் பின்பக்கம் ஒரு ப்ரோக்ராம் ஓடிருக்கு. நாளைக்கு காலையில் கடைக்கு போகணும் 10 மணிக்கு சொன்னால் 10 மணிக்கு கடைக்கு போய் என்ன செய்ய போகணுங்கிற ப்ரோக்ராம் ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை நாளையே வரல, அதுக்கு வந்து ப்ரோக்ராம். அது நேற்றைய சிந்தனை, நாளைய சிந்தனை. அப்போ அதனால தான் மகான்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டாங்க. நிறைய இந்துக்கள் மற்றும் அல்ல, அதாவது வந்து மனத்தத்துவ ஆராய்ச்சி ஆராய்ச்சி பார்ப்பாங்க. அது பூரா தௌஹீத் தான். நம்ம வேகமாக சொல்கிறோம் அக்கு தான் மௌஜூதாக இருக்கு, அக்கு காயில் பஸ் இருக்கு. அவன் வந்து அவன் என்ன சொல்கிறான்? ஆத்மா ஆத்மாலாம் என்ன? நம்ம ரூபை பற்றி அவன் சொல்லலாம், அனாவை பற்றி அவன் சொல்லலாம். அனாக்கு தான் ஆத்மாங்களாகும். நம்ம என்ன சொல்கிறோம்? அதான் சொல்றது பொதுவாக மக்கள் கல்வியில் அனாங்கிற சிந்தனை வர்றதில்லை. நான் ஹக்கீகத்தில் நான் என்பது அவன் தான். நமக்கு அமானதமாக கொடுத்துருக்கான் சரீரத்தில். அதனால் என்ன செஞ்சிட்டோம்? அதை சொந்தப்படுத்திட்டோம். அதனால தான் வாழ்க்கையில் நமக்கு கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் வரும். ஒரு உபாதை வந்து அந்த உபாதை பக்கமே நம்ம சிந்தனை போகுது. ஏன் போகுது? அது மூத்துடைய பயன். மொத்த சொல்லுவோமா சொல்லுவோமா? தமிழத்திலேயே நம்மளுடைய வாழ்க்கையை பிடிச்சிட்டு ஏன்னா சின்ன பிள்ளைகள் உங்களுக்கு அந்த மூத்துழைச்சுனா வராது. அது சைக்கிள் வந்ததுனால அப்போ எப்போவாச்சும் வரும். எப்போவாச்சும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வருதா? வயசு என்பதாக நம்மளால கற்பனை செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உண்மை அதல்ல. எப்போனாலும் மூச்சு வரும். ஏன்னா சொல்லி ஒரு இது அனுப்பிடுங்க. அது பேசியிருந்தார் அழகான செய்தி. ஒரு 3 நாள் வேலை பார்த்தாரு. பார்க்கவே நான் தெரியல. ஒரு ஊரில் ஒரு ஏழை மோதினார். கல்யாணத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசை. அப்போ வருவாங்க, நிறைய உதவி செய்வாங்க, காசு பணம் கொடுப்பாங்க. என் பையன் உங்களுக்கு என்ன ஆசை? ஹஜ்ஜுக்கு போகணும். ஒன்றுமே இல்லாத நிலையில எனக்கு வருவார் ஹஜ்ஜுக்கு போகணும். எல்லா நிலையும் யார் வந்தாலும் நாங்கள் ஹஜ்ஜுக்கு போகணும். இதே நிலையிலே அவருடைய வாழ்க்கை எண்ணங்களுடைய அடிப்படையில் ஓடிட்டு. திடீர்னு ஒரு ஆள் வந்தார்.
ஒரு ட்ராவல் ஏஜென்ட். பாய் எங்கே போகணும்? பாய் சட்டிக்கு போகணும். இருங்க காரணம் பதிவு பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல. தீர்வாரிலேயே தீர்ப்பு வரலான்னு தெரியல. நேராக கூட்டிட்டு போனாரு. அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் எழுதினாரு. அவர் ட்ராவல் ஏஜென்ட் எழுதினாரு, ஃபோட்டோ ஓட்டினாரு, அப்ரூவ் ஆகி இவரே நேராக கூட்டிட்டு போயிட்டாரு. எந்த தகுதியும் இல்லாத அந்த அதில் மோதினாருக்கு அந்த எண்ணம், வலுவான எண்ணம், அந்த ஈமானுடைய நிலைகள். எப்போ வந்தாலும் ஹஜ்ஜுக்கு போகணும். ஹஜ்ஜுக்கு போனாரு. தொழுதாரிலே முதல் எப்படி பாரு அல்லாஹ் அவருடைய எண்ணத்தின் அடிப்படையில் என்னென்ன வாழ்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாம் போல வாழ்க்கை. அதாவது அந்த மாதிரியான ஒரு நிலைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பாக்கியத்தை எல்லாம் கொடுக்குறோம். நம்மளுடைய கல்விகளில் தீவிரமான அந்த எண்ணங்கள் ஏற்படும். இப்போ படித்து முடிக்கணுங்கிற ஆசை, 17 வருஷம் படிக்கணும், அது ஒரு டிகிரி கிடைக்குது, அதுமாதிரி சம்பாதிக்கிறோம். இப்போ சம்பாதிக்கிறோம் 35 வருஷம் சம்பாதிக்கலாம். கணக்கு போட்டு பார்த்து 35, 25 எவ்வளோ, 30, 40, 60, 70 வருஷம் ரிட்டையர் ஆகிடும். 17 வருஷம் படித்த படிப்பு 30 வருஷத்துக்கு வாழ்க்கைக்கு பின்னாலே ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. ரிட்டையர் இப்போ என்ன செய்யுங்க? நீங்கள் செக்யூரிட்டி கார்டு போகணும். உள்ள கால நிலைமையில் எல்லாம் செய்யப்படி ஈஸியாக இருக்குது. இந்த இயல்பும் இருக்குது, இணையான இயல்பும் இலங்கை இருக்கான், உலகம் இருக்குல்ல. அல்ல நம்மோடு இருக்கிறான், அபுர்லேயே அவன் இருப்பான், அசல்லே அவன் இருப்பான், மீசான்லேயும் இருப்பான். இல்லைன்னா மீசான் அபுர் எல்லாமே நமக்கு தீர்மாக கொண்டு இருக்கோம் இல்லையா. அப்போ அல்லா கொண்டு இருக்கப்போ நம்ம கவலைப்படணும். கவலைப்பட அவசியமே இல்லை. நம்ம தான சர்க்கார் சொல்லுவோம், ஜமல் சர்க்கார் சொல்லுவோம். ஜமல் சர்க்கார் அழகான செய்தி அப்படியே கலப்பில் உட்காந்து உண்மையிலே லாயிலாக வழங்கினா எந்த வேலையும் செய்யாமல் அல்லாத உணவு இருப்பான். லாயிலாக வழங்கிட்டா எதுவுமே செய்ய வேண்டியதுப்பா, இல்லை அவன் செய்வான். அப்போ இந்த விலங்கினா தான் அவன் எப்படி செய்யறான்னு தெரியும் நமக்கு. இப்போ நம்ம செய்யறதால வழங்கிட்டு இருக்கிறோம், அவன் தானே செய்யறான் எல்லாமே. ஐயாத்து அவனுடையது, சிப்பாத்து அவனுடையது, பேர் அவனுடையது, மில்க் அவனுடையது. நம்ம என்ன செய்யறோம்? அவனை தான் கொலைக்கிறோம். கொலைகளுடைய அந்த அப்போது யாருடையது, அதுவும் அவனோட. அப்போ நீ எங்கே இருக்கிற? இப்போ நாம் இருக்கிறோம் எந்த அமானதமாக நல்லா கொடுத்து அதை வழங்கிறதுக்காக அல்ல நமக்குள்ள அணாவை கொடுத்தான். எதை வழங்க? அவனுடைய அணாவை வழங்கத்தான் அவங்க கூட அல்ல அணாவை கொடுத்தான். நம்ம என்ன வாங்கிட்டு அண்ணாவை நமக்கு சொந்தப்பட்டு அல்ல ஒதுக்கி அப்படிதான் வாங்கணும். அதை விட்டு நீங்க இருக்காங்க இறைஞான போதும். எத்தனை பேர் இதில் ஈடுபட முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு பிள்ளை சொல்லிச்சு, சர்க்கார் அறிக்கை நான் ஈடுபடவும் முடியும். துணியாவில் மூழ்கி போயிட்டேன், விட்டுரும் வசப்படி வாழ்ந்துட்டாங்க. கட்டாயப்படுத்தோம் அப்படின்னு என்னால் ஈடுபட முடியல அப்படின்னு சொல்லி சரணாகதி அடையுது. அதே எத்தனை பேர் புள்ளியில் சொல்லிட்டான், முடியல என்னால். பெண்கள் ஆண்கள் சொல்லணும், உலக பட்டுப்பட்டு இருப்பாங்க சில பேர். ஏன்னா சர்க்கார சொல்றது அது இருக்கல. அப்புறம் நான் ஏமாங்க விட்டுட்டோம், நடிக்கிறதுக்கு வந்துட்டோம். சேவை கொண்டு இறையாண்டு வழங்கிட்டான். அப்ப தப்பு வேணும்படி செய்யணும்ல, அது தப்பா நிறைய பேர் போட்டு விடுறாங்கல்ல. தாய் வழிகள் ஆகணும் குணம் சாதிக்கும். யாரி வழிகள் ஆமனும் வபுத்தவோ இதில் வசீனத்தை வஜாகது பேசி எவ்வளோ குரான் ஆயிட்டு. தாய்தான் எங்க வழங்கணும்? யாரி வழிகள் ஆம இத்தக்குள்ளா குணமா சாதிக்கும். இதெல்லாம் எவ்வளோ அழகான ஆயிடுச்சு. யார் வழிகள் ஆமனும் சொன்னாலும் ஈமான் கொண்டு வரும். அவர் தக்குவா செய்யணும். ஈமான் கொண்டு வர என்ன செய்யணும்? தக்குவா செய்யணும். அது அல்லா இத்தக்குள்ளான்னு சொல்லலாம். தக்குவா செய்யுங்க, தக்குவா செஞ்சா போதும் தானே. அப்படி என்ன சொல்லலாம்? பூர்ண மாசம் சாதிக்கும். தக்குவா பிரயோஜனப்படாது. இது வரையிலே சீக்கிரமான சோபத்திலேயே அது உனக்கு வந்து கட்டுப்படாது, அது உனக்கு பிரயோஜனம் கொடுக்காது அந்த சொல்லும். இதெல்லாம் பொருளோட ஆயத்தோட அடிப்படையில் தான் பேசுறது தான் அழகா இருக்கு. வாழ்க்கையில் அனுஷ்டானம் கொண்டு வர்றதுங்கிறது உள்ள கால சூழ்நிலை ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை பார்த்தாலும் துணியாவுடைய உணர்வுகளை தோழக்கூடிய, துணியாவில் முகம் கொள்ளக்கூடிய வடிவத்தில் நிறைய நோக்கமாக தான் அவங்களுக்கு. நீ துணியாவுடைய தான் மூழ்கி கிடக்கணும் என்பதற்காகத்தான் பல வகையான பெருமோசனம் கொடுக்கலாம். திரும்ப இங்கேயும் வந்துருக்கு. பெருமோசனம் கொடுக்கறதுக்கு முந்தைய என்ன செய்யலாம்? முந்தி கல்யாணம் நல்லா கிடைக்கும். கல்யாணம் ஆக்கள் பார்த்தா அவன் பெருமோசனம் கொடுக்கலாம். நீ இப்போ தான் அதில் போவேன். கல்யாணம் வாங்கினாதான் நீ செய்வேன், செயல்படுவேன். கல்யாணே இல்லை உனக்கு அப்படின்னு சொன்னால் எங்கே செயல்படுவேன்? இருக்கிறது போகலாம் சொல்லலாம். எல்லாம் நிலையில் வந்துடுவேன் இல்லையா? அதுக்காக முந்தைய கல்யாணம் ஆக்கி
அதுக்குள்ள உன்னை செயல்பட வைத்து உன்னுடைய எல்லா கோவத்துகளையும் அப்படின்ட்டு கடைசியில் 70 வயசுல செக்யூரிட்டி கார்டு தான் அனுப்பி. அதான் நடக்குது. நான் சர்க்கார்ட்ட சொல்றேன், சர்க்கார்ட்ட சொன்னேன் ஒரு 10 வருஷத்துக்கு அல்லாததுக்கு சரியா உட்கார மாட்டேன். உடம்பு கட்டம் கடந்து கலங்க ஒரு கருணாலயம் இருந்தேன். அதில் போய் குடும்ப வழி ஏற்படுது. அதான் நம்ம இந்தியா அழைக்கும். அதெல்லாம் அழைச்சி பிற்பாடு கடவுள் அமைதி எல்லாம் அந்த கடவுளை ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரு பேங்கடல் தான் இருக்கணும். எந்த கடவுளாக தான் சரி, ஒரு மாதம் மாதிரி கல்யாணம் எல்லாம் செய்யலாம். இவங்க போட்டு கதல் வாங்கல ஊர்லேருந்து பரவாயில்ல ஆளை வச்சு மறப்போம். கடன் வாங்கிட்டேன் எத்தனை கடன் வாங்கினா ஆளை வச்சு மறப்போம். எல்லாம் மாதிரி காசு வைப்பேன் வீட்டில் வந்து நிற்போம். மனசு அந்த நமக்கு வியாபார கடன் தான் ஏற்பட்டுச்சு. இல்லைனாலும் அதையும் சொன்னாங்க கடன் அடுத்து. பொதுவே நான் வந்து ஒரு வீடுக்கு மராமத்து 2 மணி நேரம் செலவு பண்ணி வீடு திரும்பப்பான். அதே ஓடலாம் மாற்ற வேண்டியது மாற்றி இருக்கா. இந்த மாதிரி 2 லட்ச ரூபா செலவு செய்யுங்க இப்போ மராமத்து. அதனால இருக்கும்போது எப்படி செய்யுங்க கேட்டாங்க. 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு என்ன கேட்டாங்க. கடனாளி இருக்கும்போது எப்படி இருக்குது வீடு எப்போ பார்க்குறீங்க? இல்லை சார் கடனுக்கு மேலே ஸ்டாக்கு அப்புறம் அந்த அளவுக்கு கழிப்பான். சொல்லாதான் செய்யணும். முதல்ல செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்னத்துக்கு தப்பு செய்ய போகிறாங்க. அது தப்பு செய்ய அவங்க தெரியும், கேட்க மாட்டோம். இப்போ நாமளே சொல்லியே கொஞ்சம் சொல்கிறாங்க கிடைக்கணும் அல்லது ஆலோசனை செய்யணும் சொன்னால் ஆலோசனை சொல்லுவோம். கட்டாயப்படுத்த மாட்டோம். அப்படி நீங்கள் செய்யறது செய்யாத உங்களுக்கு விருப்பம். என்ற ஆலோசனை கேட்டால் ஆலோசனை, உத்தரவு கேட்டால் உத்தரவு, உத்தரவு கேட்டால் மாறு செய்யக்கூடாது. நீங்கள் அதுவும் செஞ்சுக்கணும். அதுக்காக நீங்கள் சொன்ன எப்படி நடக்கிறேன்னு சொன்னால் நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன். இது உங்கள் விருப்பம். நீங்கள் எதுக்கு நடத்தலாம் உத்தரவு செய்யலாம். அது குற்றமில்லை. உத்தரவு கொடுத்தா செய்யலன்னு சொன்னால் நீங்கள் குற்றவாளியாக சொல்லிக்கலாம். அதே மாதிரி வீடு வாங்கலாம். இந்த வீடு நான் இவ்வளோ புதிய வீடு வாங்கினது அவங்களுக்கு அனுமதி கேட்டு தான் வாங்க. சிஎப்புக்கு போனது சிஎப்புக்கு வந்து எல்லாம் அனுமதியோடு இருப்பாங்க. டாக்டருக்கு படிக்க வச்சது வாழ்க்கையே அவங்க மூலியமாக தான் நடந்துருக்கு. அப்போ சேத சொல்லக்கூடிய எல்லாமே நம்ம அக்க பக்கம் திருப்பிட்டே இருந்தால் சேத அக்கா சொல்லுவோம். அந்த அளவுக்கு நம்முடைய ஈமானுடைய உறுதிப்பாடு, ஈமானுடைய உயர்வு, ஈமானுடைய இஸ்திகாமத் எவ்வளோ இருக்கு. சரீரத்தில் ஈமான் என்ன, தரிக்கத்தில் ஈமான் என்ன, ஹகீகத்தில் ஈமான் என்ன, மாரிஃபத்தில் ஈமான் என்ன, சௌதரி ஏதாவது விளங்கினாச்சா நம்ம கல்வியில் வந்து உற்சாகம் ஏற்படும். உற்சாகம் ஏற்பட்டு என்ன செய்ய? உற்சாகம் மறுபடியும் எல்லாம் ஆகும். உற்சாகத்துக்கு என்ன செய்யணும்? செயல் பண்ண உற்சாகம் நிரந்தரமாக தங்கும். அதுக்கு உண்டான பயிற்சிகளை தான் செய்வோம். ஆட்ட வந்து நம்ம சொப்பு பிடிச்சிட்டு இவ்வளோ உயிரிழந்தோம். அழகா பேசுறீங்க அலமதுல்ல. இது எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்லணும். அப்போ தான் உயிர்கள் தெரியும். விளங்காமல் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. இப்போ பள்ளியை பற்றி விளங்கலன்னு சொன்னால் பிள்ளைகளும் ஆகும். அழ முடிக்குது ஸ்கூல் வேகமாக போய் பழக்கப்படுத்துறது. பல ஸ்கூலை விட்டு வரவும் மாட்டேன். அப்படி மாறிட்டு தான் இங்கே. அதே தான் நியமாவுடைய பலமாக அப்படி நல்ல ரசூல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மக்களுக்கு போய் பதிவு கொண்டு அதில் ஏற்படக்கூடிய உயிர்வுகளை கொண்டு தான் கல்வி நியமான வருவாங்க. அல்லாஹ் இருக்கணும். என்ன சொல்றாங்க படம். 2வது தேவையை புதுசு அல்லாஹ் யாரும் இல்லை. 3வது ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ் யாரும் இல்லை. 4வது இருக்கக்கூடிய அல்லாஹ் யாரும் இல்லை. 5வது தௌஹீத் அவனை யாரு. இந்த ஈமானுக்கு அடிப்படத்தை தான் அவங்க கிடைக்கல. அதில் ஏற்படக்கூடிய பாக்கியம்னா கவலையற்ற விசாமற்ற வாழ்க்கை, இன்னும் அல்லாத அறிந்து அடையக்கூடிய பாக்கியம், நியமித்தமாக கேள்விக்கணக்கு இல்லாத சொல்லும், நியமித்தமாக அவளியாக்கள் மகான்கள் ஆதாக்கள் அன்பியாக்கள் அவர்களுக்குள் நாம் ஏற்றுக்கொள்வோம் என்பது சந்தேகம். மகான்களுடைய தீர்ப்பியாகும். இப்போ சஹாபாக்களுடைய ஈமானை எங்கே பெற்றுக் கொள்வதாமா? சஹாபாக்களுடைய ஈமானை சேகமிலிருந்து சஹாபாக்களிடம் தொடர்ந்து வரக்கூடிய இமாம்கள், அதில் ஆரிஃபின்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், மகான்கள், பெருமாள்களை கொண்டு அந்த ஈமானை பெற்றுக்கணும். அந்த ஈமானை வெளிப்படுத்தக்கூடிய பாக்கியம் தான் இருப்பாவளை. நாயம் சல்லல்லாஹு அவர்கள் இதெல்லாம் அவுலியாக்கள் நாதாக்களுக்கு உத்தரவு போட்டுக்கணும். அபூபக்கர் இல்லைங்கிறான் சொல்லிக்கு வந்தாங்க. ரஹ்மாத்துக்கு உத்தரவு கொண்டு தான் வந்தான். அபுல் ஹசன் சாதிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
ஈஜிப்டிலேருந்து அல்லாஹ்தாலா அரண்மனை உத்தரப்பட்டான், போங்க பக்கத்து பக்கத்து ஊருக்கு போய் சித்திகீன்களை நீங்கள் காமிலாக்கணும். 40 பேர் சித்திகீன் இருக்கிறாங்க எங்கள் ஈஜிப்டில். நீங்கள் போய் அவங்க தாலியம் செஞ்சு சித்திகீன்களை எல்லாம் ஆகுங்க, அன்பியாவோட அவங்களாம் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. பலதாள வேற போய் 40 பேரையும் வந்து சித்திகீனுடைய அந்தஸ்துல அன்பியாவோட அந்தஸ்து ஆக்கியிருக்கான். சொல்லாத மக்கள் நிறைய அவுளியாக்கள் கலந்துருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஈடுபாடுகள் மேய்ச்சிரு. அவங்க துணியா மேய்ச்சி இருக்கிறதுனால அந்த பக்கம் போக மாட்டோம் சார். வரும் துணியாவில் சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. அதெல்லாம் சொல்லிட்டு நம்ம சொல்றோம். எந்த ஒன்று நமக்கு தேவையோ அந்த ஒன்றை கொண்டு நமக்கு அல்லாத சொல்லிக்கிட்டு இருக்கேன். அல்லாஹ் எல்லா துவாரும் கபூல் செய்யறாங்க. எல்லா துவாரும் கபூல் செய்யாது. காமிலான்னு சொன்னாங்க, காமிலான்னு நான் சொல்றேன். அதுக்கு விளங்காம நம்ம அமல் செய்யவும் முடியும். அமல் செய்து இன்னொன்று இருக்கு, விலகி அமல் செய்து கொண்டு இன்னொன்று காதல் டிஸ்கல். அல்லா மேல உள்ள காதல் எதை பத்தியுமே யோசிக்க மாட்டாங்க. அல்லா என்ன சொன்னா செய்வான், வாழ சொல்லி விட்டுருவான். நிமிஷமா அல்லாவை கொண்டு ஒரு வாழ்க்கை நடத்தி கொண்டே இருப்பாரு. தக்குவான்னு சொன்னாலும் காதல் அல்லாவுடைய காதல் தானே. கொண்டு நீங்கிறதான் அல்லாவுடைய நேசம். செய்யறோம். ரொம்ப தக்குவா என்பதும் அல்லாவுடைய நேசம் செய்யறோம் என்பதை விலகி செய்யும் போது நம்ம கல்வல்ல நல்லா சொல்லிய மகப்பத்து அதிகம். அதனால்தான் கைக்கத்துடைய பாடத்துல எனக்கு ரொம்ப கவனம் சொல்லணும். அதுக்கு முந்தைய என்ன வேணும், அகலாக்கிற ரசூல். தக்குவா மட்டும் செஞ்சா போதுமா, தக்குவாக்கு பிரதிபலி பண்ணலாம். அகலாக்கிற ரசூல் எல்லாரையும் நேசிக்கணும், எல்லா வேலையும் பிரிய கொள்ளலாம், எல்லாருக்கும் வேண்டிய உதவி செய்யணும், கல்வ நோயினப்படுத்த முடியாது. இது எல்லாமே நம்மளுடைய அந்தஸ்துகளை உயர்த்தும். அல்லா நீ சொல்றதை செஞ்சுக்குவேன், நீ வாழாங்கிறத செஞ்சுக்குவேன், ஆனா உன்னை காதலிக்கிறேன். எப்படி முடியும்? நிச்சயமா முடியும். நிச்சயமா கிடைக்காது. நம்மளோட அறிவே சொல்லுது. அதனால பெரும்பாலான மக்கள் என்ன செய்யறாங்க சொன்னா, அல்லாஹ் தஆலாவுக்கு மாடு செஞ்ச நிலைக்கு அல்லாஹ் திக்ர் செய்யறாங்க. எங்க அல்லாஹ் திக்ர் வரும்? பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்னு சொல்றோம், பாவத்தில் மூழ்கி கிடக்கிறோம்னு சொல்றோம். இஸ்திக்பார் 102 செய்ய முடியாது சொல்றோம். என்ன பாவம் செய்யறோம்? சரீரத்துடைய பாவம் என்ன, சரீரத்தை சிறுக்கு என்ன, சரீரத்தை சிறுக்கு என்ன, எல்லாம் பாவம் தானே. பாவத்துடைய பெரிய பாவம் என்ன தெரியுமா? நான் இருக்கிறேன்னு சொல்லணும். நானாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பாவத்தோடு தப்பிக்கவும் முடியும். அதுதான் தௌபா. நான் இருக்கிறேன், நானாக இருக்கிறேன், நான் மௌஜூதா இருக்கிறேன், நான் மக்சூதா இருக்கிறேன். அல்லாஹ்வுக்கு சொந்தமான சிபத்தை தண்ணீரே சரிப்படுத்தி நாம வாழ்ந்து கொண்டு இருப்பது தான் பெரிய பாவம் தான். அதனால தௌபா பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லா பாவத்தை மன்னிச்சிடாரு. அல்லாஹ்வால் முடியாது எதுவும் கிடையாது. அந்த நம்பிக்கை அதிகப்படுத்த சொல்லணும். உடம்பு சரியில்லை, மனம் சாப்பிடணும், சரியா சிவா அல்ல கையில். கவலையா இருக்கு, அல்லாஹ் திக்ர் செய்யணும், அமைதி அல்லா கையில் இருக்கு. இந்த யக்கீனை கொண்டு வரணும். அது யக்கீனை வர்றது ரொம்ப கஷ்டம். ஆமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால அந்த பக்கம் நம்ம கடலுக்கு போகாது. கொஞ்சம் சொல்றதுக்காக நம்ம செய்வோம். இருந்தாலும் கல்வி மறுபடியும் பக்கம் போகாது. துணியா பக்கம் துணியாவுடைய தேவைக்கா நாளைக்கு கோலாம்பூர் போயிருக்கும்போது தாசர் கால் பிள்ளை வந்தான். அப்போ ஒரு முழுது பிள்ளை கேட்டார், அல்லாத இருக்கிறது செய்யுங்க, எல்லாம் சரியாக சொல்றீங்க கரெக்டா. அவன் காலையில் 10 மணிக்கு கடனாளி வருவான், அவன் காசு கொடுக்கணும், இல்லைன்னா திட்டுவான். இதுக்கு செஞ்சா எப்படி கடனாளி நீங்கன்னு சொல்லுவார். இதுக்கு செஞ்சா கடனாளி நாளைக்கு வராமல் வந்துடுவானா, அலங்காரம் வந்து தருவான். நீங்கள் இதுக்கு செய்யுங்க, எல்லாம் கையில் செய்வான்னு சொன்னீங்களே அப்படின்னு சொன்னான். இந்த முந்தி இதுக்கு செய்யுங்கன்ட்டான். இது செய்யணும்னு சொல்லுங்கன்னு சொன்னான். மறுநாள் ராத்திரி வந்தார். தற்காலிக கடன்காலம் வரவே இல்லை. பார்த்தீங்களா, ஒரு நாள் இருக்கிற கடன்காலம் வரல. தொடர்ந்து இருக்கிற செய்யுங்க, அல்லாவுக்காக கடனை லேசாக்குவான்னு சொன்னான். கடனை அடைக்கத்தான் செய்யணும். இருக்கிற செஞ்ச கடனை அல்லாவே நீக்கிட்டு சொல்ல முடியாது இல்லையா. அதுக்குள்ள வழிமுறை நல்லா கொடுப்பான். அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நம்பிக்கையோடு செய்ய சொல்லலாம். நம்பிக்கை தான் ரொம்ப நல்ல நம்பிக்கை. ஈமான் சொன்னா அதுதான் சொல்லுது. ஈமான் கொண்டு வந்ததுனால உங்க சும்மா விட்டுருவானா நல்லா சொல்லும். பழம் போட்டு எடுத்துருவான்.
ஆட்டி எடுத்துருவோம்னு சொல்லலாம். ஈமான் கொண்டதுக்காக அவங்களை சும்மா விட்டுற மாட்டோம். நிறைய மகன்களுக்கு அல்லாஹ்தாலா சோதனை கொடுக்குறான். நபிமார்களுக்கு சோதனை கொடுத்தா சொல்றான். ஆனால் சோதனை என்பதே கிடையாது. அவனிலே நிகழுது. நாம இருந்தா சோதனை வாங்குவோம். நீ அவனாவுக்கு விடப்பா சோதனை எங்க நிகழுது? எழுப்புரை பாக்கியம் பாரு. நான் எத்தனையோ ஆலிம்கிட்ட கேட்டேன் ஊரில் இருக்கும்போது. கல்வி சர்க்கார வாதம் அடிச்சு 13 வருஷம் வாதத்தோடு இருந்தாங்க. அவங்க துவா கேட்டால் எல்லாத்துக்கும் கப்புள்ளாகுது. அவங்க தகுதியான துவா கேட்டிருக்க மாட்டாங்களா? கேட்டிருப்பாங்க. அப்பயே அவங்க சிவா கிடைக்கல. அவங்க பொழுதுக்கிட்டாங்க. இதெல்லாம் கயிறு வெளியில உட்காந்து சொல்லக்கூடிய செய்திகள். அல்ல பொழுதுக்கிட்டாங்க. பொழுதுக்கிட்டாங்க. ஒரே வழி மக்கா பில்லாவுக்கு பண்ணா பில்லா மக்கா பில்லா. அதுக்குதான் முயற்சி செய்யும். அது கொண்டுதான் அவங்க கல்வழி எழுதவே வராது. நிறைய நேரத்தான வழி எழுதவே இல்லை. உங்களுக்கு வலிக்குது, தலைவலிக்குது, எனக்கெல்லாம் தரமா? உங்களுக்கு உடம்பு வலிக்குது தரமா? எனக்கு ஏன் இல்லையே உங்களே நிகழுது. அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும்? அவனே நிகழும்படி ஆக்கிடும். என்ன செய்யணும்? அவன் ஆனாலும் ஆம்பகம் தீர்க்கும். அநாயகம் மிக அதுதான் பயிற்சிட்டு ரொம்ப உயர்ந்த பயிற்சி. அது கொஞ்சம் சிரமம். கொஞ்சம் நேரங்கள் உறுக்கணும், பயிற்சி செய்யணும், அல்லாட்ட கெஞ்சணும், அழுகணும். ஏன்னா ஒரு சொல்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் அல்லாவோட சிந்தனையில் இருக்க முடியாது. துணியாவில் துணியா வந்து நெருக்குது நம்மள. அதோட நீருக்குதானே பாடுபடுறோம். அப்ப ஈமான் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த மக்காமை அடைவதற்கு ஈமான்ல என்னாலும் வரும். அதுக்காக தான் ஈமானை பற்றி பேசிட்டு இருக்கும். ஈமான்ல உயர்ந்தது என்னங்க? பணாப்பில்லா மக்காப்பி. அந்த ஈமானை கொண்டு வருவதற்காக வேண்டியதான் சரீரத்து தக்குவா, சிறுக்குண்டா என்ன, குப்புரண்டா என்ன, தக்குவாண்டா என்ன, தௌஹீதுண்டா என்ன, மக்காம் என்ன, மஞ்சள் என்ன, ஜஸா என்ன, சஜா என்ன, ஒவ்வொரு இதுலையும் 8 விதமான நிலைகள். அது விளங்கி நம்ம அமல் செய்யணும். அதான் முக்கியம். விளங்கினா வந்து பிரச்சனை கிடையாது. விளங்கி வச்சிருக்கான்ட்டு அப்படின்னு சொன்னா அது பிரயோஜனம் இல்லை. விளங்கி அமல் செஞ்சாதான் வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட உயர்ந்த மக்காமே அடையக்கூடிய பாக்கியத்தை அல்ல நம்ம அனைவருக்கும் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி சொன்னா, இது மாதிரியான கிராமத்துல நடக்கும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். சிறப்பு காலம் ஒவ்வொரு வீட்லையும் சிறு மஞ்சள் வைக்கிறது பதிலாக நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் நமக்காக ஒரு மஜ்லிஸுக்காக இடம் கிடைக்குன்னா அதுக்காக பெரிய பாக்கியம் கிடைக்கும். அது மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். சில மஞ்சள் மனைக்கு பேசிருந்தா இல்லையா, ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க. ஆரம்பத்தை வாடகை படிச்சுட்டா கலப்புக்குள்ள கொஞ்சம் காசு எடுத்து வாங்கிட்டேன். தொடர்ந்து செய்யணும். இப்போ நமக்கு முந்தி உள்ள சில நாளாக்கள் அப்படி உத்தரவு செய்கிறேன். இவங்க செய்யறாங்க, கடல் நடுவர் செய்யறாங்க. பணம் என்டர்டைன்மெண்ட் கடை நடுவர் செய்தனா முஹம்மதின் மாலாலி செய்தனா முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம் அலைஹி அல்லாஹும்ம தஹிர் குலூபனா அன் கைரிக யா அல்லாஹ் வ நவ்விர் குலூபனா பிநூரி மாரிஃபதிக் குலூபனா பிநூரி மாரிஃபதிக் அபதன் அபதன் யா அல்லாஹ் அல்லாஹும்ம இன்னா அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக தௌஃபீக் தாஅத்திக யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் அல்லாஹும்ம அர்ஸுக்னா கைரத் துன்யா வ கைரல் ஆখিরাহ اللهم إنا على ذكرك وشكرك وحسن عبادتك وفي كتابك يا الله يا رحمن يا رحيم நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அல்லாஹ் எந்த கைரை கேட்டார்களோ அனைத்துமான கைரை நாடிருப்பாய். யா அல்லாஹ் எந்த ஷர்ரை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடினார்களோ அனைத்து விதமான ஷர்களை விட்டு எங்களை பாதுகாப்பாய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ் தஆலாவை அறிந்து அடையக்கூடிய பாக்கியமான இறை ஞானங்களை எங்களுக்கு நிரூபிச்சிருக்கிறார். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் யா அல்லாஹ் இபாதத்துக்காக நீண்ட ஆயுள் யா அல்லாஹ் விசாலமான வாழ்க்கைக்குரிய அல்லாஹ், ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கைக்குரிய அல்லாஹ், சந்தோஷமான வாழ்க்கைக்குரிய அல்லாஹ், துக்கருடைய வாழ்க்கைக்குரிய அல்லாஹ், துக்கருடைய வாழ்க்கைக்குரிய அல்லாஹ், மஜாப்துடைய வாழ்க்கைக்குரிய அல்லாஹ், சுகதுடைய வாழ்க்கைக்குரிய அல்லாஹ், வாழக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ் நன்றுள்ள அடியாராக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பா. அல்லாஹ் வாழ்க்கையில பறக்க செய்வா. அல்லாஹ் மலை மக்களிட பறக்க செய்வா. அல்லாஹ் பிள்ளைக்குட்டியில பறக்க செய்வா. அல்லாஹ் வேலையில பறக்க செய்வா. அல்லாஹ் தொழில பறக்க செய்வா. அல்லாஹ் யாரும் சைத்தான் நப்சுடைய தீங்களை விட்டு எங்களை பாதுகாப்பா. யாரா அசது, பொறாமை, வஞ்சகம், சூது, குரோதம், பெரோதம், தற்பெருமை, அனானியது, அகங்காரம், அனைத்து விதமான பாவங்களை விட்டு பாதுகாப்பா. யாரா சைத்தான் நப்சுடைய தீங்களை பாதுகாப்பா. யாரா மலைக்கு பின்னால் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய சாலியான பிள்ளைகளாக நான் கொடுப்பா. யாரா
சிறைய மதனியாவை விசாலமாக்குவாயால யாரெல்லாம் ஸ்ரீநாயகத்திற்காக பாடுபட்டார்களோ அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு கொடுப்பாயால நயலா இல்லல்லா விளங்கி அதிலே வாழக்கூடியவராய் அனைவரை ஆக்குவாயால பலாப்பில்லா பலபக்காப்பில்லா என்ற நிலை எங்களை அனைவருக்கும் உண்டாக்கி தருவாயால யாரெல்லா யார் அம்மான் யாரையும் ரப்பலாம் தலம்லாம் அனுப்புசலாம் இல்லம் தவக்கின்றலாம் وترحمنا لنكون من الخاسرين يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك واسلامك ومالك يا الله وصل يا ربي على نبي سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب العالمين السلام عليكم ورحمة الله போதிலும் மனத்தை கொண்டு வாரோ போதிலும் நெஞ்சம் சுமை கொண்டு வாரோ போதிலும் மனம் கொண்டு ஆரோ சோழோ போதிலும் தின சில நீ ஏடும் நேரம் ஓடோடி வந்து சேரும் துணையாக வீரம் கரம் யாமதனி பாவியர் வாங்க போதிலும் கடல் நீர் மீது போதிலும் வெகு தூரத்தில் வாழும் போதிலும் அலை போர் மேகம் சோழும் போதிலும் ரலியார் என்று போதிலும் ரலியார் என்று போதிலும் யாமதனி என்ன நெஞ்சம் நேரம் ஊடூழி வந்து சேரும் துணையாகவே உன் கரம் யாமதனி உடல் அலமாற வேண்டும் போதிலும் தொழில் உயர்வாக வேண்டும் போதிலும் பிள்ளை வரம் வேண்டி கெஞ்சோ போதிலும் இல்லம் இடம் வேண்டி கேட்கும் போதிலும் இன்னும் எது வேண்டி வேண்டும் போதிலும் இன்னும் எது வேண்டி வேண்டும் போதிலும் யாமதனி என்ன நெஞ்சம் தேடும் நேரம் ஓடோடி வந்து சேரும் துணையாகவே உன் கரம் யாமதனி நெஞ்சில் சந்தேகம் தோன்றும் போதிலும் நெஞ்சம் தடுமாறி வீடும் போதிலும் குறைவாக போதிலும் பெரும் பாவங்கள் அடைக்கும் போதிலும் உயர் ஞானத்தை வேண்டும் போதிலும் உயர் ஞானத்தை வேண்டும் போதிலும் யாமதனி என்ன நெஞ்சம் ஏடும் நேரம் ஓடோடி வந்து சேரும் துணையாகவே உன் கரம் யாமதனி யாமதனி என்ன நெஞ்சம் ஏடும் நேரம் ஓடோடி வந்து சேரும் துணையாகவே உன் கரம் யாமதனி